Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட்டர்ம்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எல்லா டிஸ்ட்ரிக்ட் நியர்லி 10 to 15 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் அதாவது சாப்டரில் இருந்து பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 3 இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் இல்லஸ்ட்ரேஷன் 2 இருக்குது இல்லைங்களா, இந்த இதில் 2 மார்க்கில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு 1 2 3 பி வந்து ஏபின்னு கொடுத்துட்டு இதை கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, a 1, b 1, c 2, a 2, b 2, c 3, a 3, b 3, c தென் ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருந்தாங்க கொஸ்டின் பேப்பரில். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, பின்றது 1 2 3, அடுத்தது ஏன்றது ஏபிசி, இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் இதை கொடுத்துட்டு இதை கேட்குறாங்க. 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 4 எக்ஸாம்பிள் 1.1. இது வந்து டிக் பண்ணது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் டிக் பண்ணது 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அடுத்து சர்க்கிள் பண்ணியிருந்தால் 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர். அண்ட் தென் இந்த மாதிரி கிராஸ் போட்டிருந்தேன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பேஸில் நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.1 வந்து 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.2. எக்ஸாம்பிள் 1.3 பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் எக்ஸாம்பிள் 1.3ல செகண்ட் ஒன்று இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 6 எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க, 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தேர்ட், ஃபோர்த் அண்ட் சிக்ஸ்த் இது 3 கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் சிக்ஸ்த்தில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் செவன்த்தில் செகண்ட் ஒன் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இதுதான் சொன்னேன், டிக் பண்ணியிருந்தால் அது வந்து 2 மார்க்கு. தென் சர்க்கிள் பண்ணியிருந்தால் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஒன்லி இந்த மாதிரி இன்ட்டு போட்டிருந்தேன்னா வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, கிளியரா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 8 எக்ஸாம்பிள் 1.4ல வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட் இது ரெண்டுமே வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. தென் பேஜ் நம்பர் 9 எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட்டில் வந்து 1 2 3 4 இது 4 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். இது வந்து 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. டோட்டலாக இந்த 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒன். தென் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தேர்ட் ஒன் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஃபோர்த்தில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபோர்த் வந்து டோட்டலாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 12 எக்ஸாம்பிள் 1.6 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 13 எக்ஸாம்பிள் 1.9 அதில் தேர்ட் கொஸ்டின் வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 1.9ல் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இது மூணுமே பார்த்துக்கோங்க. சரிங்களா, தேர்ட் ஒன் வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.3ல செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 14ல் ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் ஃபிஃப்த் ஒன் வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 6th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 7 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் 10th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 16 எக்ஸாம்பிள் 1.11 இருக்கு இல்லையா, இது 5 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.11. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 21 எக்ஸாம்பிள் 1.13 இது 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.14 வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் எக்ஸாம்பிள் 1.15 வந்து 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 23 எக்ஸாம்பிள் 1.17 இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 24ல் எக்ஸாம்பிள் 1.18 இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 1.4ல் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 25ல் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் செவன்த்தில் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 8th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 9th வந்து ரிப்பீட்டடாக வந்து 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் 10th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் 12th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 27 எக்ஸாம்பிள் 1.21 இது இம்பார்ட்டன்ட், 1.22 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 28ல் எக்ஸாம்பிள் 1.23 வந்து 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. தென் எக்ஸாம்பிள் 1.24 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 31 எக்ஸசைஸ் 1.5ல் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் செகண்டில் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டுமே 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்,
4th ஒன் இது ரெண்டுமே வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் செகண்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே கேட்டிருக்காங்க, தேர்ட் ஒன் கேட்டிருக்காங்க, ஃபோர்த் ஒன் கேட்டிருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி பேட்டர்னில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ். கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 32ல் பார்த்தீங்கன்னா 8th ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து எல்லாத்துலேயும் 5 மார்க் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? 1 மார்க்ஸ் வந்து டோட்டலாக பார்த்துக்கோங்க. சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 38 எக்ஸாம்பிள் 2.1 இது வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் 39 எக்ஸாம்பிள் 2.3 இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 42 எக்ஸாம்பிள் 2.6 இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். எக்ஸசைஸ் 2.1 பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 43ல் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 6th பார்த்தீங்கன்னா இது 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ 6th வந்து எக்ஸாம் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது வேணால் கேட்கலாம் இந்த 4 கொஸ்டினில். 6th வந்து எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து 8th அண்ட் 10th வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 6th ஒன்லேருந்து கேட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 44ல் ஸ்டேட்மெண்ட் இந்த தியரம் இருக்குது இல்லையா, ஸ்டேட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்னு 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தியரம் ஸ்டேட்னு கொடுத்துட்டு இதோட ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் அதை வந்து 2 மார்க்கில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேஜ் நம்பர் 45ல் எக்ஸாம்பிள் 2.10 வந்து 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. எக்ஸசைஸ் 2.2ல் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். தென் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட். இது ஃபைண்ட் த HCF இது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து. அடுத்து 5th வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. தென் 7, 9 இது இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் 4th அண்ட் 5th வந்து கேட்டிருக்காங்க 2 மார்க்கில். தென் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 5, 7, 9 இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் இந்த சம்ஸ்லாம் வந்து கம்பல்சரி நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 49 எக்ஸாம்பிள் 2.12 இம்பார்ட்டன்ட். என்ன ப்ரீவியஸ் இயர் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் 50 பேஜ் நம்பர் 50ல் எக்ஸாம்பிள் 2.14 இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 2.17 இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 2.17 வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து எக்ஸசைஸ் 2.3ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், 5th ஒன் வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் 8 and 9 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக இந்த மாட் இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து இதிலேருந்து ஒரு கொஸ்டின் 2 மார்க்கில் வரும். ஃபர்ஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து. தென் 5th ஒன் ப்ரீவியஸ் இயரில் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 8 and 9 வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 52ல் 10th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பேஜ் நம்பர் 54ல் எக்ஸாம்பிள் 2.21 இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 2.4 பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் எந்த கொஸ்டினும் கேட்கல, பட் இம்பார்ட்டன்ட் பாசிபிலிட்டிஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், 5th ஒன் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நீங்கள் 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணனா டோட்டலாக எல்லா எக்ஸசைஸ்லையும் எல்லா சம்ஸும் போட்டு பாருங்கள். அபவ் 70 to 80 எடுக்கணுன்னா இது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அடுத்து ரிமைனிங் சம்ஸை கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். சரிங்களா? பேஜ் நம்பர் 59ல் எக்ஸாம்பிள் 2.26, எக்ஸாம்பிள் 2.27 இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 60ல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.29 இருக்கு இல்லையா, இது கம்பல்சரி 5 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு 61ல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.30 இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.5ல் ஃபர்ஸ்ட்டில், செகண்ட் அண்ட் தென் 5th இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. செகண்டில் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். பேஜ் நம்பர் 62ல் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், 5th ஒன் 2 மார்க். 4th and 5th வந்து 4, 5, 8 ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க 2 மார்க்கில். தென் 6th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 4, 5, 6, 8, 9th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 11th ஒன் இம்பார்ட்டன்ட், 12th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 14th இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸசைஸ் 2.5ல் வந்து நிறைய சம்ஸ் இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. தென் சீரிஸ் இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 64ல் எக்ஸாம்பிள் 2.32 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 2.33 வந்து ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 2.34 அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 65ல் எக்ஸாம்பிள் 2.36 ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 5 மார்க்கில். ரொம்ப 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 வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
எக்ஸாம்பிள் 2.37 வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 66ல் எக்ஸாம்பிள் 2.39 இது வந்து 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? ஸோ 5 மார்க் கொஸ்டின் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.6 பேஜ் நம்பர் 67ல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், 6th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், 7, 9 and then 12th question important question. Next geometric progression இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 70ல் எக்ஸாம்பிள் 2.42 இது 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள் 2.43 வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பேஜ் நம்பர் 71ல் எக்ஸாம்பிள் 2.44 இது ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, கம்பல்சரி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 72ல் எக்ஸாம்பிள் 2.7 இருக்கு, சாரி எக்ஸசைஸ் 2.7 இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட்டில் 7th சம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து இதிலேருந்து ஏதாவது ஒன்று 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இது 2 மார்க் கேட்டிருக்காங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 2.7ல் தேர்ட் ஒன் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் பேஜ் நம்பர் 73ல் இம்பார்ட்டன்ட் 6th, 7, 8, 9, 10, 11, 12th ஒன் வந்து ப்ரீவியஸ் இயர் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 75ல் எக்ஸாம்பிள் 2.51 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் எக்ஸசைஸ் 2.8ல் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஒன் இம்பார்ட்டன்ட், 4th ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர். தென் 6th செகண்ட் ஒன் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 7, 8, 10 இந்த 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ எக்ஸசைஸ் 2.8 பொறுத்த வரைக்கும் 4th ஃபர்ஸ்ட் ஒன், 6th இம்பார்ட்டன்ட், அதில் 6th ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 7, 8 and then 10th question important question. Then special series இருக்கு இல்லையா, இதில் பேஜ் நம்பர் 80 எக்ஸாம்பிள் 2.56 இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இது 3மே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.56 ஃபைண்ட் த சம் ஆஃப் இந்த பேட்டர்னில் எப்படி வேணால் கேட்கலாம். அதே மாதிரி பேஜ் நம்பர் 81ல் எக்ஸாம்பிள் 2.57ல் செகண்ட் சம் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயரில் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.58 இதுவும் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர். எக்ஸசைஸ் 2.9ல் வந்து செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் சீரியஸ் இது வந்து எக்ஸாம்பிளில் கேட்டுட்டாங்க, அதனால் நீங்கள் இதில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், இதுலேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதாவது ஒரு சம் கண்டிப்பாக 2 மார்க்கில் வரும். ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 5th அண்ட் நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே கூடாதுன்ற கொஸ்டின் வந்து இது நியர்லி 7 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த சம் 7th ஒன் இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், 4, 5, 6 and 7 எக்ஸசைஸ் 2.9 பொறுத்த வரைக்கும். அடுத்து எக்ஸசைஸ் 2.10 வந்து நீங்கள் வந்து 2.10ல் வந்து எல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், 1 மார்க்கு. தென் சாப்டர் 3 வந்து அல்ஜீப்ரா, இதில் வந்து எக்ஸாம்பிள் 3.2 பேஜ் நம்பர் 86ல் இருக்க 3.2 எக்ஸாம்பிள் 2 மார்க்கில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 88ல் எக்ஸாம்பிள் 3.3 இது பார்த்துக்கோங்க, 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் எக்ஸாம்பிள் 3.3 வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 89ல் எக்ஸாம்பிள் 3.4 இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 90 எக்ஸாம்பிள் 3.6 இருக்கு இல்லையா, இது வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 3.7 இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 3.8 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் எக்ஸசைஸ் 3.1ல் பார்த்தீங்கன்னா சால்வ் த ஃபாலோயிங் லீனியர் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் சம் இதை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் செகண்டு, தேர்டு, 5th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக போக மாட்டாங்க, ஏன்னா ஜூலை இது வந்து எண்டில் வரும் இல்லையா இந்த போர்ஷனு. அடுத்து 94ல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.10 இது 5 மார்க்கில் ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, பேஜ் நம்பர் 94ல். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 95ல் எக்ஸாம்பிள் 3.12ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க. ஸோ 1, 2, 3, 4 இது 4மே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 3.12 வந்து 4 சம்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் 3.2ல் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் கிவன் பாலினாமியல்ஸ்லேருந்து 1 கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது 4 சம்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 97ல் வந்து செகண்டில் 4th ஒன் கேட்டிருக்காங்க. ஓகே, எல்சிஎம்னு கேட்டுட்டு உங்களுக்கு எது வேணால் கேட்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் 4th கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
எக்ஸசைஸ் 3.3ல ஃபர்ஸ்ட் ஒன் இது 3 சம்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். தென் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இது 4மே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸசைஸ் 3.4ல் ஃபர்ஸ்ட்டில் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பேஜ் நம்பர் 100 எக்ஸாம்பிள் 3.15ல செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 3.16ல தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து எக்ஸசைஸ் 3.5ல வந்து செகண்ட் சிம்ப்ளிஃபை அதில் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ஸ், தேர்ட் சிம்ப்ளிஃபைல தேர்ட் ஒன் இது வந்து ப்ரீவியஸ் இயர் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அல்ஜிப்ராவில் உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு போர்ஷன்ஸ் தராங்களோ அது வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 123லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. பேஜ் நம்பர் 125ல் 3.48 எக்ஸாம்பிள் 3.48 இது 7 மார்க்கில் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 127 3.50 பேஜ் நம்பர் 129 சரி பேஜ் நம்பர் 127ல் எக்ஸாம்பிள் 3.49 இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் எக்ஸசைஸ் 3.15ல் ஃபோர்த் ஒன் 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஃபாலோயிங் டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க, ஃபிஃப்த் ஒன் 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க, இதர் இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி கொடுத்து. அடுத்து சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரி பேஜ் நம்பர் 161ல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா உங்களுக்கு. ஸோ சாப்டர் 4 ஜியாமெட்ரி இதில் பேஜ் நம்பர் 165ல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.1 இது 2 சம்முமே ப்ரீவியஸ் இயரில் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் 4.1ல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.8 இது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 169ல் எக்ஸாம்பிள் 4.10 இருக்கு இல்லையா, இது 7 மார்க்கில் ஜியாமெட்ரியில் இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 4.11 இருக்கு இல்லையா, அது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க 7 மார்க்கில். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.1 இதில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் சம். அண்ட் தென் பேஜ் நம்பர் 171ல் 10, 11, 12 அண்ட் தென் 13 வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது 10th, 11th, 12th இது எல்லாமே வந்து 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இது 2 டிஸ்ட்ரிக்டில். 12th ஒன் வந்து 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தென் 13th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 171ல். இதை வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், நீங்கள் அபவ் 70 வாங்கலாம். 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்றவங்க எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதிலே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அடுத்த ரிமைனிங்கை நீங்கள் போட்டு பார்த்தாலும் ஓகே. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.